ஒரு பழத்துக்காக தந்தையையும் தாயையும் விட்டு சென்ற மகன் யார் தெரியுமா? அவர்தான் முருகன். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் சிவன் மற்றும் பார்வதி ஒரு அதிசயமான ஞானப்பழத்தை வைத்திருந்தார்கள். அதை யாருக்கு கொடுக்கலாம் என்று யோசித்தார்கள். அப்போது அவர்கள் ஒரு போட்டி வைத்தார்கள். உலகத்தை 3 முறை சுற்றி வருபவனுக்கே இந்த பழம். உடனே முருகன் தனது மயிலில் ஏறி வேகமாக புறப்பட்டார். ஆனால் அவரது அண்ணன் விநாயகர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் அமைதியாக சிரித்து தன் பெற்றோர்களை 3 முறை சுற்றினார். ஏன்? எனக்கு உலகமே என் தாய் தந்தைதான் என்றார். இதை கேட்ட சிவன் பார்வதி மகிழ்ந்து அந்த பழத்தை விநாயகருக்கே கொடுத்தார்கள். இதை அறிந்த முருகன் கோபத்தில், எனக்கு இந்த பழம் வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு மலைக்குச் சென்றார். அந்த மலைதான் இன்று நாம் தரிசிக்கும் பழனி மலை. அங்கு முருகன் தண்டாயுதபாணி என துறவியாக நின்றார். பின்னர் அவரை சமாதானப்படுத்த சிவன் பார்வதி வந்தார்கள். அப்போது அவர்கள் சொன்ன ஒரு வரி இன்றும் புகழ் பெற்றது. பழம் நீதான். அதாவது உண்மையான ஞானம் நீயே. உலகத்தை வெல்ல போனவன் இறுதியில் தன்னையே வென்றான். கோபத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்ற முருகன் ஒரு உண்மையை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார். வெளியில் தேடும் எல்லா வெற்றியும் தற்காலிகம். உள்ளே கிடைக்கும் ஞானம்தான் நிரந்தரம். அதனால்தான் இன்று பழனி மலை ஒரு கோவில் மட்டுமில்ல, ஒரு உண்மை உணரும் பயணம்.